ஆண்டுகளாக தேர்தல் நடத்தாமல் உள்ள வக்பு வாரியத்திற்கு முறையாக தேர்தல் நடத்திட வேண்டும். வக்பு வாரிய தலைவர் நவாஸ்கனி எம்பி வாரிய தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என தூத்துக்குடியில் இஸ்லாமிய அமைப்பினர் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசல் வளாகத்தில் அரபிக் கல்லூரியின் 50வது ஆண்டு பொன்விழா நிறைவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவரும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான நவாஸ்கனி நேற்று தூத்துக்குடி வருகை தந்தார். அப்போது பல்வேறு இஸ்லாமிய அமைப்பினர் அவருக்கு எதிராக கருப்பு கொடி ஏந்தி கோஷங்களை எழுப்பினர். கல்லூரி விழாவில் கலந்து கொள்ள வந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக இஸ்லாமிய அமைப்பினர் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் செய்த சம்பவம் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது மன்னோஸ்லாவுடைய அரபிக் கல்லூரி நிகழ்ச்சி. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளை எலெக்ஷன் நடத்தப்படலை. அந்த எலெக்ஷன் நடத்தப்படாத முக்கிய காரணம் வக்பு சேர்மன். அந்த வக்பு சேர்மன் உடனே இருக்கிற திமுக வக்பு சேர்மனுக்கு உடனே இருக்கிற திமுக இதுக்கு உடனே இருக்கு. அது உடனே சரி செய்து 6 மாதத்தில் எலெக்ஷன் நடத்தவில்லை என்றால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக எல்லா பள்ளியிலையும் திமுக புறக்கணிக்கிறவங்க போர்டு வைப்போம். அது மூலம் மக்களுக்கு சந்திப்போம். இதான் நம்மளுடைய நோக்கம். இந்த முஸ்லீம் லீக் என்னைக்கு வக்போர்டுல தலைமை பொறுப்பை ஏற்றாங்களோ தமிழ்நாடு ஃபுல்லா இதே பிரச்சனை. அவங்க கட்சிக்காரர்களை மட்டும் நிர்வாகத்துல போடுறாங்க. அதுவும் எலெக்ஷன் இல்லாம இடைக்கால கமிட்டின்னு போட்டு வருஷ கணக்கில் போறாங்க. யாரு சொல்லையும் கேட்கறது கிடையாது, யாரையும் கேட்கறது கிடையாது. அதாவது இப்ப மக்களுடைய மத்தியில் என்ன ஆகுதுன்னா, இந்த முஸ்லீம் லீக்கு ஆதரவு கொடுக்கறதுனால திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல ஒரு அதிருப்தி உண்டாகிற அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிவாசல் எல்லாத்திலையுமே முஸ்லீம் லீக்குடைய அராஜகம் இருக்கிறதுனால அவங்களை வெளியேற்ற மாட்டேங்கிறாங்க. ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சியில தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முஸ்லீம்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க. அதனால பள்ளியில ஒரு நல்ல முடிவு வரணும் சீக்கிரமா. அதாவது இன்னைக்கு அரபி மதரசாவுடைய ஆண்டு விழா நடந்துச்சு. அந்த ஆண்டு விழாவுக்கு வக்போர்டுடைய சேர்மன் வரையை கண்டித்து கருப்பு கொடி போராட்டம் நடத்துறாங்க. எலெக்ஷன் வைக்கணும், ஜனநாயக முறைப்படி எலெக்ஷன் நடத்தி நிர்வாகம் ஜாமியா பள்ளிவாசல் நடக்கணும். அதான் எங்களுக்கு முக்கியமான குறிக்கோள். முஸ்லிம் லீக்கு வேண்டிய இருக்கிற நிர்வாகத்தை அமைத்த கூடாது. எல்லா இஸ்லாமிய சமுதாய மக்கள், எல்லா மக்களும் இங்க இஸ்லாமிய சமுதாய மக்கள் அனைவருக்கும் இங்க
பதவி வைக்கிற உரிமை வரணும். எல்லா ஜமாத்தையும் வர, எல்லா ஜமாத்தும் நிர்வாகத்துக்கு வரணும். யாரையும் புறக்கணிக்க கூடாது, எந்த ஜமாத்தையும் புறக்கணிக்க கூடாது. எல்லா ஜமாத்தில் உள்ள நிர்வாகிகளும் இந்த நிர்வாகத்துக்கு வந்து ஒரு சுமூகமான நிர்வாகம், ஒரு நேர்மையான நிர்வாகம், ஜனநாயக முறைப்படி நிர்வாகம், ஊழலுக்கு நிர்வாகம் நடக்கணும். உடனே இந்த தேர்தலுக்கு ஏற்பாடு பண்ணணும்.